கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு ஆகும். இந்த வரலாறு என்ற சொல் கிரீக் வேர்டு ஹிஸ்டோரியாவிலிருந்து வருவிக்கப்பட்டது. இதன் ஹிஸ்டோரியா என்பதற்கு லேர்னிங் பை என்கொயரி, விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பது பொருள். இந்த வரலாற்றின் காலத்தை நாம் ஆண்டுகளில் கணக்கிடுகிறோம். கிமு, கிபி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், பிஃபோர் கிரைஸ்ட் பிசி என்றும், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் கிபி என்றும் குறிப்பிடுகிறோம். ஆனால் தற்பொழுது பொது ஆண்டிற்கு முன், பொது ஆண்டிற்கு பின் என்று கணக்கிடப்படுகிறது. இந்த வரலாற்றில் கற்கருவிகளை பயன்படுத்திய காலத்திற்கும் எழுத்து முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பும் உள்ள காலத்தை நாம் ப்ரீ ஹிஸ்டரி என்கிறோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை அறிமுகப்படுத்தியதற்கும் இடைப்பட்ட காலம். இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்பொழுது நாம் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அறியலாம். அடுத்ததாக அவர்கள் வாழ்ந்த குகைகளிலும் பாறை பகுதிகளிலும் உள்ள ஓவியங்கள், ராக் பெயிண்டிங்ஸ் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த பாறை ஓவியங்கள் எதற்காக வரையப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால், அவர்களுடைய முக்கியமான தொழில் வேட்டையாடுதல். இந்த வேட்டையாடுதலுக்கு வராமல் சிலர் குகைகளில் தங்கியிருக்கலாம். அவர்களுக்கு வேட்டையின் போது நடந்த நிகழ்வுகளை விளக்கமாக சொல்வதற்காக இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கலாம். மேலும் சில நேரங்களில் வேட்டையாடச் செல்லாமல் குகையிலேயே இருப்பவர்கள் பொழுதுபோக்கிற்காகவும் இந்த மாதிரியான ஓவியங்கள் வரைந்திருக்கலாம். அடுத்ததாக ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்பிள் பற்றி நாம் அறிந்து கொள்ள உதவியாக இருப்பவை எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், புதை படிம பொருட்கள். பூமிக்கு அடியில் அகழ்வாராய்ச்சியின் போது தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள். இந்த பொருட்களை பார்க்கும்போது நாம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். The most important excavated sites in India. இந்தியாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் பழைய கற்கால கருவிகள், பாலியோலித்திக் பீரியடில் உள்ள கருவிகள் பிம்பேட்கா, ஹன்சாகி என்ற இடங்களிலும், புதிய கற்கால கருவிகள் நியோலித்திக் பீரியடில் உள்ள பொருட்கள் பையம்பள்ளி, பிரம்மகிரி போன்ற இடங்களிலும், வெண்கல காலம் பிரான்ஸ் ஏஜில் உள்ள கருவிகள் லோத்தல் என்ற இடத்திலும், இரும்பு கற்காலம் அயன் ஏஜ் இந்த காலகட்டத்தில் உள்ள கருவிகள் ஆதிச்சநல்லூர், ஹல்லூர் போன்ற இடங்களிலும் அகழ்வாராய்ச்சியின் போது தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. இதை நாம் இந்திய வரைபடத்தினை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆக ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பற்றி நாம் கற்கருவிகள் ஸ்டோன் டூல்ஸ் மூலமாகவும், பாறை ஓவியங்கள் ராக் பெயிண்டிங் மூலமாகவும், புதை படிமங்கள் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ப்ரீ ஹிஸ்டரிக்கும் இடைப்பட்ட காலத்தை நாம் புரோட்டோ ஹிஸ்டரி என்று கூறுகிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்டது வரலாற்று தொடக்க காலம். இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் நிறைய நமக்கு கிடைத்துள்ளன, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஆனால் அவற்றின் பொருளை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது நாம் நவீன கருவிகளுடன் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வேட்டையாடுதலை மட்டுமே முக்கிய தொழிலாக கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் அப்படியான பாதுகாப்பான சூழலில் வாழவில்லை. அவர்கள் வாழ்ந்து வந்த குகைகளுக்குள் கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும். அவை எதிர்பாராமல் மனிதர்களை தாக்கி அவர்களை கொல்லவும் முற்பட்டதுண்டு. அதனால் அவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக நாய்களை பழக்கப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகள் வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு குரைத்தன. இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும்
வேட்டைக்கு போகும்போது உடன் அழைத்து செல்லும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். இந்த காணொளியில் நாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பற்றியும் புரோட்டோ ஹிஸ்டரி வரலாற்று தொடக்க காலம் பற்றியும் தெரிந்து கொண்டோம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறைகளை பற்றியும் அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.